ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு Q&A 360. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்டெக் 2025ஓட சோசியல் சயின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், கெரான் ஃபவுண்ட் தி ஃபஸ்ட்டு ஃப்ரெஞ்ச் ஃபேக்ட்ரி இன் இந்தியா. ஃப்ரெஞ்ச் ஃபேக்ட்ரி ஃபஸ்ட்டு எங்கே கெரான் ஓப்பன் பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரத்தில். இயர் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1668. சூரத் வந்து எந்த ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இருக்குது. இப்போ தான் அவர் ஃபஸ்ட்டு ஃப்ரெஞ்சோட ட்ரேட் சென்டர் இருந்திருக்கும். செகண்ட் ஒன், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ். 4 ஆப்ஷனில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்பி கிடையாது, மற்றது 3மே வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், தாஜ்மஹால் வாஸ் பில்ட் வித் ஒயிட் மார்பிள்ஸ் விச் பிலாங்ஸ் டு. தாஜ்மஹாலோட அந்த வெள்ளையாக கட்டின கற்கள் வந்து எதனால் ஆனது, எந்த பாறை வகையை சேர்ந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருமாறிய பாறைகள், இங்கிலீஷில் மீசோட்ரோஃபிக் ராக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக ஒரு ராக் வந்து ஆல்ரெடி இருக்கும். அந்த ராக் வந்து ஹீட்னாலேயோ ப்ரெஷர்னாலேயோ மண்ணுக்கடியில் ரொம்ப ப்ரெஷர் ஹீட்டெல்லாம் அது ஃபோர்ஸ் ஆகும்போது அந்த ராக் வந்து இதை மாதிரி மாறிடும். ஒயிட் மார்பிள்ஸ், அப்புறம் ஸ்லேட், குவாட்ஸ் இதை மாதிரி மாறிடும். ஸோ அந்த மார்பிள் வந்து எதோட எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீசோட்ரோஃபிக் உருமாறிய பாறைகளோட எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் கொஸ்டின், டேஷ் வாஸ் இனிஷியலி 7 ஐலாண்ட். 7 தீவுகளை கொண்டது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நிறைய ஆப்ஷன் வந்து தீவு கொடுத்துருக்காங்க. ஆனால் இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாம்பே. நம்ம வந்து பாம்பே கண்டிப்பாக வராதுன்னு நினைப்போம், ஏன்னா அது நம்ம இந்தியாவுக்குள்ளே தானே இருக்குது அப்படின்னு. பட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாம்பே தான். பாம்பே ஆக்சுவலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 தீவு கடல் அங்கங்கே இருந்திருக்கும். அதை கனெக்ட் பண்ணி தான் பாம்பே அப்படின்ட்டு இது பண்ணி வச்சுருப்பாங்க, நேம் வச்சுருப்பாங்க இந்தியன் கவர்மெண்ட். நெக்ஸ்ட்டு, ஹூ வாஸ் கால்ட் அஸ் தி பிரின்ஸ் ஆஃப் பில்கிரிம்ஸ். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுவான். நெக்ஸ்ட் கொஸ்டின், த ஃப்ரெஞ்ச் கவர்மெண்ட் recalled Dupleix to Paris after the battle of. என்ன பேட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டில் ஆஃப் ஆர்காட். இது எப்போ நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1751. இதோட ஸ்டோரி வந்து டக்குன்னு குயிக்காக சொல்லிடுறேன். யார் யாருக்கு நடுவில் இந்த ஃபைட் நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தா சாஹிப், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முகமது அலி கான். சந்தா சாஹிப்பை வந்து ஃப்ரெஞ்சு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கோம். இந்த முகமது அலி கானை வந்து பிரிட்டிஷ் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இவங்களை சப்போர்ட் பண்ணி ஃப்ரெஞ்சும் பிரிட்டிஷும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இதில் வந்து பிரிட்டிஷ் சைடு இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் கிளைவ். ஃப்ரெஞ்சு சைடு இருந்தவர் டியூப்ளிக்ஸ். கிளைவ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன ஆர்மியை வச்சே ஃப்ரெஞ்சுக்கிட்ட நிறைய ஆர்மி இருக்கும் அப்போது. ஆனால் வந்து இந்த ராபர்ட் கிளைவ் வந்து இந்த குட்டி ஆர்மியை வச்சு நல்லா பயங்கரமாக சண்டை போட்டு ஃப்ரெஞ்சு தோக்கடிச்சிருவார். அதனால ராபர்ட் கிளைவுக்கு பிரிட்டிஷ் இதை பார்த்துட்டு பெரிய பெரிய போஸ்ட்லாம் இதுக்கப்புறம் தான் தர ஆரம்பிப்பாங்க. இதில் வந்து இந்த டியூப்ளிக்ஸ் இவ்வளோ வச்சுமே தோத்துட்டாரே அப்படின்னு சொல்லி ஃப்ரெஞ்சுக்காரங்க வந்து நீங்கள் திரும்ப வந்துருங்க நம்ம நாட்டுக்கே அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஸோ ஆர்காட் போரில் தான் வந்து டியூப்ளிக்ஸ் திரும்ப போவார். ஆர்காட்டின் ஹீரோ என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் கிளைவ். நெக்ஸ்ட் கொஸ்டின், டேஷ் இஸ் கால்டு தி மதர் காண்டினென்ட். தாய் கண்டம் என்று அழைக்கப்படுவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கா. ஏன்னா இங்கே தான் ஃபஸ்ட்டு ஹியூமன் வந்து எவால்வ் ஆனாங்க மங்கியிலிருந்து. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு மேட்ச் கொடுத்துருக்காங்க, சைடில் வந்து தமிழ்லையும் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க. இப்போ மேட்ச் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிங்கிரி மலையை வந்து எப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெற்கின் கைலாஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜவ்வாது மலை வந்து இயற்கையின் சொத்து அப்படின்னு சொல்லுவாங்க. கோத்தகிரி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பச்சை மலை அப்படிம்பாங்க. ஆனைமலை வந்து உயர் விளிம்பு, டாப் ஸ்லிப் அங்கே இருக்குது. ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டுக்கு 3 வரணும், ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், டீப்பஸ்ட் பாயிண்ட் ஆஃப் தி ஆர்டிக் ஓஷன் இஸ்.
என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிட்கி டீப். ஆப்ஷன் பி. இதோட டெப்த் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5450 மீட்டர். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுரேஷியன் பேசின் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. நெக்ஸ்ட்டு சாவர்ஜின் அப்படிங்கிறது எந்த கண்ட்ரி வேர்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லத்தீன் மொழிச்சொல். இறையாண்மை என்பது லத்தீன் மொழிச்சொல். இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் எபோ அப்படின்னு அர்த்தம். அடுத்தது த ஃபஸ்ட் இஷ்யூ ஆஃப் கேலண்டர் ஆஃப் மெட்ராஸ் ரெக்கார்ட் வாஸ் ரிலீஸ்டு பை. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் நடந்த ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ் என்னென்ன நடந்திருக்குது அப்படிங்கிறத ஒருத்தர் கம்பைல் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருப்பார். அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாட்வெல். ஆப்ஷன் சி. இவர் தான் ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி, மெட்ராஸை பற்றிய ஹிஸ்ட்ரியை வந்து எழுதியிருப்பார். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹூ டுக் எஃபர்ட் டு எஜுகேட் விடோஸ் ஃபஸ்ட் இன் இந்தியா. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது என்ன அப்படின்னா விதவைகளுக்கு கல்வி முயற்சி தந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்டித ராமாபாய். இவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாரதா சடன் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட்டை ஓப்பன் பண்ணி எப்போ ஓப்பன் பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1889 ஓப்பன் பண்ணி விதவை பெண்களுக்கு வந்து எஜுகேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு யார் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்டித ராமாபாய். நெக்ஸ்ட்டு சுருளி ஆறு எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குன்னா இது நம்மளுக்கு தெரியும். சுருளி வந்து தேனி, ரொம்ப ஃபேமஸானது. கொஸ்டின், டேஸ் வாஸ் தி இயர்லியஸ்ட் சாம்பியன் இன் சவுத் இந்தியா ஆஃப் உமன் எம்பார்டிகேஷன். தென்னிந்தியாவில் மகளிர் விடுதலைக்காக போராடிய ஆரம்ப கால போராளி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீரேசலிங்கம். ஆப்ஷன் பி. இவரை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவீன ஆந்திராவின் தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, இன் பிரிட்டிஷ் பீரியட் ஒயிட் டவுன் அண்ட் பிளாக் டவுன் வாஸ் கலெக்டிவ்லி கால்ட் அஸ். வெள்ளை நகரம் மற்றும் கருப்பு நகரம் என்று அழைக்கப்பட்டது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ். இதில் வந்து வெள்ளை நகரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்டிஷ் பீப்புளெலாம் இருந்திருப்பாங்களே அதை வந்து வெள்ளை நகரம்னு சொல்லியிருக்காங்க. கருப்பு நகரம் அப்படிங்கிறது பிரிட்டிஷ் பீப்புள் இல்லாதவங்களை சொல்லியிருக்காங்க. அதாவது பேசிக்கலி நம்மளைத்தான் சொல்லியிருக்காங்க கருப்பு நகரம் அப்படின்ட்டு. தமிழ்ஸ் அப்புறம் வந்து பிரிட்டிஷ் இல்லாத பீப்புள் இந்தியன்ஸை வந்து கருப்பு நகரவாசிகள்ன்ட்டு இருக்காங்க. அவங்க இருந்ததை வந்து வெள்ளை நகரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.